ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருகாமல் பொறுமையாக ஒரே ஹீட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் மெயின் கடாய் மசாலா. இதை நம்ம கடாய் பன்னீர் பண்ணுறபோது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வெங்காயத்தையும் கேப்சிகமையும் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு வாட்டி ஆயிலில் போட்டு பொறுமையாக ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் நல்லா இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நான் கடாய் மசாலா நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஸ்பைசஸை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த வதக்குன இந்த வெஜிடபிள்ஸையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கடாய் பன்னீர் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க அதே ஆயிலில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி, ஒரு பச்சை மிளகா நீளமாக இருக்க பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி அப்படியே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் 2 தக்காளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு இதை மட்டும் நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாமல் நான் சில மசாலா ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடாய் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதங்கின வெங்காயத்தில் நல்லா போட்டு கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ண தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, இதையுமே அந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் இங்கே அபவுட் ஒரு 2 கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு இந்த கிரேவிக்கு தேவையானதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக கட் பண்ணி நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி, அப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நசுக்கி வச்சுருக்க கசூரி மேத்தி இது எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் உடையாமல் பொறுமையாக ஒரு 1 மினிட் கிளறிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். நம்ம கடாய் பன்னீர் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லைனா என்கிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் தான் இருந்தது வீட்டில். அதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நான் டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதே டிஷ்ஷில் நீங்கள் வெஜிடபிள்ஸ், மீட் எது போட்டனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.